ராஜஸ்தானில் தேனிலவுக்கு கணவரை அழைத்துச் சென்று மனைவி கொலை செய்த சம்பவத்தை நாடு இன்னும் மறந்திருக்காது. அதற்குள் அதேபோல் மற்றொரு சம்பவம் ராஜஸ்தானில் அரங்கேறியுள்ளது. அதேபோல் கொள்ளை நாடகமாடி கணவனை கொலை செய்திருக்கிறார் புதுமணப்பெண். நாடகம் அம்பலமாகி காதலனோடு பெண் சிக்கியது எப்படி? ராஜஸ்தானைச் சேர்ந்தவர் 27 வயது ஆஷிஷ் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவரது மனைவி 25 வயது அஞ்சு. இருவருக்கும் 3 மாதங்களுக்கு முன்னர் திருமணம் நடைபெற்றுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை இருவரும் இரவு உணவை முடித்துவிட்டு வீட்டினருகே வாக்கிங் சென்றிருக்கிறார்கள். இருட்டான பகுதியில் நடந்து சென்றபோது அங்கு புதருக்குள் மறைந்திருந்த மூவர் இருவரையும் சரமாரியாக தாக்கி அஞ்சு அணிந்திருந்த நகைகளை பறித்துச் சென்று விட்டனர். இதில் இருவரும் மயங்கிய நிலையில் கிடந்துள்ளனர். அந்த வழியாகச் சென்றவர்கள் கொடுத்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதில் ஆஷிஷ் ஏற்கனவே உயிரிழந்து விட்டது தெரிய வந்தது. மயக்க நிலையிலிருந்த அஞ்சுவிற்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. மயக்கம் தெளிந்த நிலையில் விசாரணை நடத்திய போது வழிப்பறி கொள்ளையர்கள் ஒரு காரில் வேகமாக வந்து மோதி தள்ளி பின்னர் இருவரையும் தாக்கிவிட்டு நகையை பறித்துச் சென்றதாக கூறியிருக்கிறார். ஆனால் அந்த பகுதியில் உள்ள CCTV பதிவுகளை ஆய்வு செய்தபோது அஞ்சு கூறிய நேரம், கார் உள்ளிட்டவைகளில் முரண்பாடு இருந்துள்ளது. ஆஷிஷ் கடுமையாக தாக்கப்பட்டும் கழுத்து நெரிக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்ட நிலையில் அஞ்சுவுக்கு லேசான காயங்கள் மட்டுமே இருந்துள்ளது. இதை பார்த்தபோது கடந்த ஆண்டு ராஜஸ்தானைச் சேர்ந்த புதுமாப்பிள்ளை ரகுவன்ஷியை அவரது மனைவி சோனம் மேகாலயாவிற்கு ஹனிமூனுக்கு அழைத்துச் சென்று கொலை செய்துவிட்டு விபத்து, கடத்தல் என்று கூறி நாடகமாடிய சம்பவம் நினைவுக்கு வந்துள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் அஞ்சு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அஞ்சுவின் போன் கொள்ளையர்களால் திருடப்பட்டது. அவரது செல்போன் உரையாடல்களை டெலிகாம் நிறுவனம் மூலம் பெற்று போலீசார் ஆய்வு செய்தனர். அதில் சஞ்சு என்ற நபர் அடிக்கடி பேசியது தெரிய வந்துள்ளது. அந்த நபர் குறித்து விசாரித்த போது அவர் அஞ்சுவின் ஊரைச் சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசாருக்கு சந்தேகம் வலுத்து அஞ்சுவிடம் தீவிர விசாரணை நடத்திய போதுதான் அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது. அஞ்சுவுக்கு தனது பக்கத்து வீட்டில் வசித்த சஞ்சு என்பவரோடு நீண்ட நாட்களாக காதல் இருந்துள்ளது. காதலனை கரம் பிடிக்க எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் ஆஷிஷுக்கு அவரை திருமணம் செய்து வைத்துள்ளனர். ஆனால் திருமணமான சில நாட்களிலேயே கணவருடன் வாழ பிடிக்காமல் அஞ்சு தாய் வீட்டிற்கு திரும்பியுள்ளார். அங்கு காதலனோடு ஆலோசித்துள்ளார். ஆஷிஷை தீர்த்து கட்டினால்தான் இருவரும் ஒன்று சேர முடியும் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். இதையடுத்து கணவர் வீட்டிற்கு திரும்பிய அஞ்சு மகிழ்ச்சியாக இருப்பது போல நடித்து வந்துள்ளார். தினமும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு முடித்ததும் வாக்கிங் செல்லலாம் என கூறி அழைத்துச் சென்று கொலை செய்வதற்கான இடத்தை தேர்வு செய்திருக்கிறார். கடந்த வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் வாக்கிங் செல்லலாம் என்று கூறி அழைத்துச் சென்றுள்ளார். முன்கூட்டியே காதலன் சஞ்சுவுக்கு அவர் தகவல் கொடுத்து விட்டார். அவர் தன்னுடைய நண்பர்களான ராக்கி மற்றும் சித்தார்த் என்ற பாதலோடு புதருக்குள் பதுங்கியிருந்துள்ளார். ஆஷிஷ் மற்றும் அஞ்சு வந்ததும் ஆஷிஷை தாக்கி கழுத்தை நெரித்து கொலை செய்து விபத்து ஏற்படுத்தி கொள்ளை நடந்தது போல் சித்தரித்திருக்கிறார்கள். தான் அணிந்திருந்த நகை மற்றும் செல்போனை காதலன் சஞ்சுவிடம் அஞ்சு கொடுத்து அனுப்பிவிட்டு நாடகமாடியதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து ஸ்ரீ கங்காநகர் போலீசார் அஞ்சு, சஞ்சு, அவரது நண்பர்கள் என 4 பேரையும் கைது செய்தனர். ஹனிமூன் கொலை பாணியில் காதலனோடு சேர்ந்து கணவனை கொலை செய்துவிட்டு மனைவி நாடகமாடிய சம்பவம் ராஜஸ்தானில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.